ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம சுண்டக்காய் குழம்பு வைக்க பார்க்க போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே அதில் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம சுண்டைக்காயை ஆட் பண்ண போகிறோம். சுண்டைக்காயை நல்லா ஆட் பண்ணி அதோட கலர் ப்ரௌன் கலரில் மாறி வரும். அந்தடிக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுவும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்த தக்காளியை நம்ம ஊற்றி அதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதில் மல்லித்தூள் அப்படின்றத மல்லித்தூளை ஆட் பண்ணி தேங்காய் சில்லியும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் நம்ம ஊற்றி நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றி வேக வரும். நம்ம குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் தேவையான அளவு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணுறோம். மிளகாய்த்தூள் குழம்பு நல்லா நம்ம கொதிக்க விடுறோம். அதில் குழம்பு மிளகாய் மசாலாவை ஆட் பண்ணி இன்னும் நல்லா குழம்பு நம்ம கொதிக்க விடுறோம். குழம்பு நல்லா கொதித்து இப்போ நம்மளுக்கு சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிருக்கோம். அது இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே அதில் சோம்பு தான் ஆட் பண்ணணும். சோம்பு ஆட் பண்ணி அது நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி அதுவும் நல்லா வெந்துக்கிட்டே அதில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரந்தாண்டிக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அறுத்து வச்சுருந்த முருங்கைக்காயை நம்ம அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா அதையும் வேக விடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், தேங்காய் சில்லு, சீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்ட அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிடணும். தக்காளி அதை அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றிடணும். ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதை நம்ம வேக விடணும். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும். முருங்கைக்காய் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நம்ம வேக வைக்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சைடாக ரசம் வைக்கிறது, பால் காய வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது நல்லா மலமலன்னு அந்த முருங்கைக்காய் நல்லா கொதித்து வரும். நல்லா பபிள்ஸாக நல்லா முருங்கைக்காய் நல்லா கொதித்து வரும். அது நல்லா கொதித்து அதுக்கப்பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணதை கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிடணும். மாற்றி வச்சிட்டோம்னா இப்போ முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஆல்.